சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிக பெருமக்களே, அவ்வப்போது உலகை அச்சுறுத்துகிற வைரஸ்கள் தலை தூக்குகின்றன. ஒரு கொரோனா வைரஸ் கோவிட்-19 உலகமே அதிர்ந்து போன ஒரு கொடுமையான நிகழ்வாக அது 2020 இருந்து 2021 முடியும் வரையில் இருந்தது. ஒவ்வொரு காலத்திலும் ஒரு வைரஸ் நோய் மனித குலத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்கிறது. அதுபோல இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பரவிக்கொண்டிருக்கிற ஒரு நோயாக அறியப்பட்டிருப்பது நிப்பா வைரஸ் என்கின்ற ஒரு வைரஸ். இந்த நிப்பா வைரஸ், அதை ஆங்கிலத்தில் ஜொனாட்டிக் வைரஸ் என்று சொல்வார்கள். எப்படி இந்த கோவிட் வைரஸ் ஒரு அறிவியல் ஆய்வுக்கூடத்தில் இருந்து தப்பித்தது என்ற ஒரு கருத்துண்டு, மேன்மேடு வைரஸ் என்ற ஒரு கருத்துண்டு. இல்லை, அது குரங்குகளிலே இருந்து அந்த வைரஸ் மனிதனுக்கு தொற்றிக் கொண்டு வந்தது என்ற ஒரு கருத்துண்டு. இப்படி ஒவ்வொரு வைரஸை பற்றியும் ஒவ்வொரு கருத்துக்கள் உண்டு. அதுபோல இந்த ஜொனாட்டிக் வைரஸ், ஜொனாட்டிக்னா விலங்குகளிலிருந்து விலங்குகளை தன்னுடைய இன்டர்மீடியட் ஹோஸ்டாக வைத்துக்கொண்டு அந்த விலங்குகளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, இந்த மனிதனுக்குள் வருகிற போது அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற வைரஸை ஜொனாட்டிக் வைரஸ் என்று சொல்வார். விலங்குகள் மூலமாக பரவுகிற வைரஸ்கள். அப்படி நிப்பா வைரஸ் ஒரு ஜொனாட்டிக் வைரஸாக அறியப்பட்டிருக்கிறது. அது பழந்தின்னி வவ்வால்களிலிருந்து மனிதனுக்கு தொற்றியதாகவும் பன்றியிலிருந்து மனிதனுக்கு தொற்றியதாகவும் பல கருத்துக்கள் நிலவுகின்றன. பொதுவாக ஒரு இன்டர்மீடியட் ஹோஸ்ட் என்று மனிதனுக்கு இடைப்பட்ட ஒரு விருந்தோம்பியாக விலங்குகள் இருக்கின்றன, அவைகளை ஜொனாட்டிக் வைரஸ் சொல்கிறோம். அப்படி இந்த ஜொனாட்டிக் வைரஸாக வந்த இந்த நிப்பா வைரஸ் இருக்கிறது, அதனுடைய வரலாற்றை பார்த்தால் நீண்ட நெடும் வரலாறு. அது இப்பொழுதுதான் புதிதாக வந்தது அல்ல. 1999 முதலில் அது மலேசியாவில் நிப்பா என்ற இடத்திலே அறியப்படுகிறது. அதனால்தான் அது நிப்பா வைரஸ் என்று அதற்கு பெயர் வந்தது. அதற்கு பிறகு அது அங்கிருந்து சிங்கப்பூருக்கு பரவியது. பிறகு பல நாடுகளுக்கு பரவியதாக அதனுடைய வரலாறு சொல்லுகிறது. ஆனால் இந்தியாவில் 2001 தான் முதலில் இந்த நிப்பா வைரஸ் நுழைந்தது என்று வரலாற்று நிகழ்வுகள் காட்டுகின்றன. இந்த நிப்பா வைரஸ் அவ்வளவு டேஞ்சரஸா, பேராபத்தை விளைவிக்கக்கூடியதா என்றால் நிகழ்வுகள் என்ன காட்டுகின்றன? 40 to 75 விழுக்காடு கொடுமையான மரணத்தை விளைவிக்கின்ற ஒரு வைரஸாக இந்த நிப்பா வைரஸ் கருதப்படுகிறது. இந்த நிப்பா வைரஸ் இந்தியாவுக்குள் இருப்பதாக இப்பொழுது அண்மை காலத்தில் செய்திகள் வருகின்றன. பத்திரிகைகளிலே கூட பார்க்கிறோம். கேரளாவில் குறிப்பாக நிப்பா வைரஸ் சில இடங்களிலே, கோழிக்கோடு போன்ற பல, கண்ணூர் போன்ற பல பகுதிகளிலே இந்த நிப்பா வைரஸ் தொற்று இருக்கிறது என்று ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. ஆகையினால்தான் இன்றைக்கு கோவையிலே, கேரளாவில் இருந்து கோவைக்கு வருகிற மக்கள், கோவை அருகில் இருப்பதனாலே அந்த பகுதியை சார்ந்த மக்கள், அவர்கள் எல்லோரும் மிக கூர்மையாக, மிக கவனமாக கண்காணிக்கப்படுகிறார்கள். அந்த தொற்று பரவுகிறதா, இந்தியாவுக்கு வந்து விடுகிறதா என்று. இன்றைய நிலையில் இப்பொழுது அந்த நிப்பா வைரஸ் மிக பெரிய வைரலாக பரவவில்லை. வைரலாக பரவவில்லை. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்ல வேண்டும். இப்பொழுது நிப்பா வைரஸ் இந்தியாவுக்குள் நுழைந்து விட்டது என்று ஆய்வுகள் வந்துவிட்டன, கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டன. இந்த நிப்பா வைரஸ்னா அது என்ன? அதனுடைய சிம்டம் என்ன? அதை வராமல் தடுப்பது எப்படி? என்ன, அதுக்கு மருந்து இல்லை. இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த நிப்பா வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டால் அதற்கென்று ஒரு தடுப்பூசியோ அல்ல அதை குணமாக்குவதற்கென்று ஒரு ஸ்பெசிஃபிக் மருந்தோ கிடையாது. ஆனால் அந்த சிம்டம்களுக்குரிய மருந்துகளை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிப்பா வைரஸ் தாக்கினால் சுவாச மண்டலம் பாதிக்கப்படும். எப்படி கோவிட் தாக்கிய போது சுவாச மண்டலம் பாதிக்கப்பட்டதோ அதுபோல் நிப்பா வைரஸ் தாக்குகிற போது சுவாச மண்டலம் பாதிக்கப்பட்டு நிமோனியா வரும். இப்போ நிமோனியாவுக்குரிய மருந்துகள் அவைகளுக்கு அந்த நிப்பா வைரஸ் தான் தாக்கியிருக்கிறது தெரிந்தாலும் நிமோனியாவுக்குரிய மருந்துகளை கொடுத்து
உடல் இயற்கையாக ஒரு எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொண்டு இந்த நிப்பா வைரஸ் தாக்குதலிருந்து தப்பிக்கிற வரையில் அவனை உயிர் வாழ வைக்க வேண்டும். அதற்கு தான் வெண்டிலேட்டரை பயன்படுத்துவதோ, அதற்கு தான் பல ஏற்கனவே இந்த அறிகுறிகளுக்கு பயன்படுத்தப்படுகிற மருந்துகளை கையாளுவதோ பின்பற்றப்படுகின்றன. அதை என்ன சொல்வார்கள், ரீபொசிஷனிங் த ட்ரக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஏற்கனவே ஒரு நோய் அடையாளத்துக்கு பயன்படுத்துகிற மருந்தை ஒரு புதிய ஒரு நோய் அதே அடையாளங்களை கொண்டிருந்தால் அதற்கு அதை பயன்படுத்துவது என்று அதற்கு பொருள். அப்படி இந்த நிப்பா வைரஸுக்கு இப்பொழுது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அடைக்கலம் என்று சொல்லப்போனது என்னவென்றால் சுவாச மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுதல். சுவாச மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு மிக மிக முக்கியம் மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சின்னு ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிட நேரம் மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து சில நொடிகள் வைத்திருந்து திரும்ப மெல்ல மூச்சை வெளியில விடுவது. இவனு பெரிய பிராணாயாம வாசியோகம்னு இல்லை. மூச்சு பயிற்சி என்பது சுவாச மண்டலத்தில் சுவாச உறுப்புகளை சுவாச பாதைகளை ஆரோக்கியப்படுத்துகிற பயிற்சி. எனக்கு பிராணாயாமம்னா தெரியாது, எனக்கு வாசியோகம்னா தெரியாது அப்படிலாம் நினைக்க வேணாம். மூச்சை நன்றாக முழுமையாக உள்ளே இழுத்து ஒரு சில நொடி நிறுத்தி வைத்திருந்து திரும்ப நீண்ட நேரம் அந்த மூச்சை வெளியில விட்டால் அதுதான் பிராணாயாமம். பிராணாயாமம்னா ஏன் நான் இவ்வளோ தூரம் அதை எளிமைப்படுத்தி சொல்கிறேன்னா, பிராணாயாமா தெரியாது அதனால நான் மூச்சு பயிற்சி செய்யலைன்னு சொல்லிவிட்டு இருந்துடக்கூடாது. அதுக்காக சொல்லுகிறேன். இந்த மூச்சு பயிற்சியில் எளிய மூச்சு பயிற்சி, மூச்சை உள்ளே இழுத்தல், சில நொடிகள் சௌகரியமாக கம்ஃபர்டபுளாக வைத்திருத்தல், பிறகு வெளியிலே விடுதல். இப்படி இந்த மூச்சு பயிற்சி செய்வது ஒரு சிறந்த முறையாகும். அடுத்தது, சித்த மருத்துவ துறையில் பல மூலிகை மருந்துகளை சுவாச மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துவதற்கு என்று சித்தர்கள் அருளி இருக்கிறார்கள். குறிப்பாக சித்த மருத்துவ திரட்டு என்கின்ற நூலிலே நிறைய மருந்துகளை சொல்லி இருக்கிறார்கள். இந்த சுவாச மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துகின்ற மருந்துகள், உதாரணமாக ஆடாதொடா மனப்பாகு என்று ஒரு மருந்து இருக்கிறது. ஆடாதொடா என்பது சுவாச உறுப்புகளை ஆரோக்கியப்படுத்துவதிலே தலைமை மருந்தாக கருதப்படுகிற மருந்து. ஆடாதொடா பண்ணமை அறுக்கும் வாத முதல் கோடானு கோடி சுரக்கோதழிக்கும் சன்னி மிகுத்து எழுந்த வாதம் 13 தொலைக்கும் அகத்து நோய் போக்கும் அரி என்று தேரர் சொல்வார். என்ன பண்ணுமா, ஐயத்தை அறுக்கும், சளியை அறுக்கும், சளியை அகற்றும், சுவாச மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்தும். அந்த ஆற்றல் இருக்கிறதா ஆடாதோடாவுக்கு இருக்குது. அதனால்தான் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட போது கூட நிறைய பேர்கள் இந்த ஆடாதோடா மனப்பாகை சாப்பிட்டே நலமடைந்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால எல்லோருக்கும் அதுவே போதும் என்று சொல்ல முடியாது. அந்த உடலிலே எதிர்ப்பாற்றல் இருக்குமானால் ஆடாதோடா மனப்பாகை அவர்களை காப்பாற்றியது என்பது உண்மை. அதுபோல ஆடாதோடா மனப்பாகு என்கின்ற ஒரு மருத்துவ தயாரிப்பை ஒரு 10 ml அன்றாடம் காலையில் அன்றாடம் உறங்குவதற்கு முன்னால் ஒரு 2-3 மாதங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால், எப்பவுமே பாருங்க, இந்த வைரஸ் புகுந்து ஒரு பகுதியை தாக்கி பல 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இருப்பதில்லை. ஒரு ஷார்ட் பீரியட். இந்த கொரோனா தான் 2 வருஷம் இருந்த மீதெல்லாம் சில மாதங்கள் அதனுடைய தாக்கம் பெரிதாக இருக்கும். பிறகு அது அப்படியே அதனுடைய எண்ணிக்கை குறைந்து போய்விடும், அதனுடைய பாதிப்பு குறைந்து போய்விடும், வீரியம் குறைந்து போய்விடும். அதனால நாம் ஒரு 2-3 மாதத்திற்காவது இந்த ஆடாதோட மனப்பாகை சாப்பிடுவது நல்லது. யார் வேணாலும் சாப்பிடலாம், இல்லை சைடு எஃபெக்ட் வருமா, ஒன்றும் கிடையாது, சாப்பிடலாம். அடுத்தது, சுவாச மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துவதற்கென்று சித்தர்கள் சில குடிநீர்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், பாதசுர குடிநீர், ஆயுஷில் இருந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற ஆயுஷ் குடிநீர் போன்ற தயாரிப்புகள் சுவாச மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துகிற வல்லமை பெற்றவைகள். அதில் என்ன, அந்த குடிநீர் என்று அதற்கு பெயர் இருந்தாலும் அது சூரணமாக விற்கப்படுகிறது. அந்த சித்த மருத்துவ நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் தயாரிக்கின்றன. எந்த நிறுவனத்து இருந்தாலும் அவர்கள் அதை உரிய முறையில் தயாரிக்கிறார்கள் என்பதை நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். அப்படி அந்த நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர், வாதசுர குடிநீர், இந்த 3ம் ஒவ்வொன்றிலும் ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்து அதை ஒரு 500 மில்லி தண்ணீரிலே கொதிக்க வைத்து அதை 125 மில்லியாக சொண்ட வைத்து வடிகட்டி அதை காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளை
முடிந்த வரையில் காலையிலாவது ஒரு வேளை, ஏன்னா காலையில் தான் அந்த ஐயம் கூடுகிற நேரம், ஐயம்னா கபம், காலையிலாவது ஒரு வேளை அதை சாப்பிட்டு கொண்டு வந்தால் இந்த தொற்று நமக்கு வருவதற்கு முன்னால் அந்த தொற்றை நாம் துரத்தி விட முடியும். அதற்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். இதை கையாளுங்கள். அடுத்தது, என்னால் இந்த 3 கொண்டு வந்து காய்ச்சி அது அளவு எவ்வளவுலாம் தெரியாது, அது அளவு அதிகமாகிட்டால் என்ன ஆகணும்னு தெரியாது. அதனால் அது ஒரு டோசோமெட்ரிக்கா, ரெடி டு யூஸா, ஈஸிலி போர்ட்டபுளா ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் அன்பு ஃபார்மாவிலே அதற்கென்றே ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அது இன்றைக்கு மக்களிடத்திலே ஒரு வைரலாக பரவி இருக்கிறது. கோவிட் காலத்திலே எந்த அளவிற்கு அது மக்களிடத்திலே சென்று அடைந்ததோ அதுபோல் இப்போ கோவிட் இல்லாத காலத்திலும் அது மக்கள் வாங்கி வீட்டிலே எப்படி அந்த உட்வர்ட்ஸ் கிரைஃபாட்டரை குழந்தைகளுக்கு சேமித்து வைத்து கொடுப்பார்களோ அதுபோல இந்த கோரோவை சளிக்கொற்றிலே இருந்து குழந்தைகளையும் பெரியவர்களையும் காப்பாற்றுவதற்கு என்று இந்த கோரோவை வீட்டில் வாங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த கோரோவில் ஒரு 15 ml 15 ml அன்றாடம் காலையிலே குழந்தைகள் 10 ml, பெரியவர்கள் 15 ml அந்த கோரோவை குடித்து கொண்டு வந்தால் கப நோய்கள் எல்லாம் சுவாச மண்டலங்களை தாக்காமல் சுவாச மண்டலத்துக்கு ஒரு நோய் எதிர்ப்பாற்று சக்தியை அது தருகிறது. அதில் என்ன, நிலையம குடிநீர், கபசுர குடிநீர், வாதசுர குடிநீர், ஆயுஷ் குடிநீரில் சொல்லப்பட்டிருக்கிற பிரதான மூலைகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து உருவாக்கப்பட்டதான் கோரோ. அப்போது பயப்பட வேண்டியதில்லை, ரெடி டு யூஸாக இருப்பதனால கோரோவை பயன்படுத்தலாம். அதில் என்ன, இந்த வைரஸ் தாக்கினால் ஒரு 2 to 5 நாட்களுக்குள்ளாக அவர்களுக்கு சுவாச கோளாறுகள் வரும், சுரம் வரும், உடல் வலி வரும், இருமல் வரும். இது எல்லா சுவாச நோய்களுக்கும் இருக்கிற அடையாளம் தான். இதை வைத்து கொண்டு கண்டுபிடிக்க முடியாது, அதற்குரிய வைரஸ் பரிசோதனை செய்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும், ஒரு கபம் சார்ந்த பிணி வராமல் தடுத்து கொள்வதுதான் அறியாவளித்தனம். அதற்கு கப தாக்குதலுக்கு உள்ளாகிற உறுப்பு எதுன்னா சுவாச மண்டலம். இந்த சுவாச மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துகிற அது மருந்துகள் நம்ம சொன்ன பாருங்க, கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், வாதசுர குடிநீர், ஆயுஷ் குடிநீர், இது போன்ற தயாரிப்புகள், ஆடாதோடா மணப்பாகு, கோரோ, இவை போன்ற தயாரிப்புகளை வருவதற்கு முன்னால் தடுப்பதற்கு முதலிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு சிம்டம், என்ன ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த நிப்பா வைரஸ் தாக்குவது முதல்ல நுரையீரலை தாக்கி சுவாச மண்டலத்தை பலகீனப்படுத்துகிறது. சுவாச மண்டலம் பலகீனமான உடனே மூளையை பாதிக்கிறது. ஒரு கிளவுடினஸ், மூளையிலே ஒரு தெளிவற்ற தன்மை, ஒரு மயக்கமான உணர்வு. இந்த உணர்வு காய்ச்சலோடு சளியோடு வருகிறது என்றால் நம்ம நிச்சயமாக உடனே மருத்துவரை சென்று அணுக வேண்டும். அப்போ போய் நான் கஷாயம் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன், நான் இந்த சித்த மருத்துவர் சொன்னார் அதை சாப்பிட்றேன், சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் உரிய அந்த ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவரிடத்துல போய் முதல்ல போய் பரிசோதனை செய்து பார்த்து கொண்டு அந்த வைரஸ் தாக்கி இருக்குமால அதற்குரிய மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு உடன் அந்த உறுப்புகளை ஆரோக்கியப்படுத்துவதற்கென்று நான் சொன்ன பாருங்க இந்த மூலிகை தயாரிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். இதையே நான் சாப்பிட்டு கொண்டு எனக்கு வைரஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு நான் இதிலேயே என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று நினைப்பது உயிருக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஆனால் நான் சொன்னேன்னா நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நான் தெளிவாக சொல்லுகிறேன், இதை பயன்படுத்துவது சுவாச மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்தும். சுவாச மண்டலத்தில் தொற்றுகள் வருவதற்கு இது தடையாக இருக்கும். தொற்றுகள் வந்திருந்தால் சுவாச மண்டலத்தை பலப்படுத்தி தொற்றிலே இருந்து தப்பிக்க உதவும். இல்லை உணவு மருந்து, அதனோட ஸ்பெசிஃபிக் மருந்துகள். ஏன்னா இப்போ மருந்துகளை இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, தடுப்பூசியும் கிடையாது, அதுக்கு உரிய மருந்துகளை இல்லைன்னும் போது வேடிக்கை பார்க்க முடியாதே. அதற்குரிய மருந்துகள் இல்லைன்னா சித்தர்கள் சொல்லி இருக்கிற இந்த மருந்துகளை கையாளலாம். அடுத்து இந்த தொற்று எப்படி வருகிறது, பேட்ஸ், இந்த பழந்தண்ணி ஃப்ரூட் பேட்ஸ், பழந்தண்ணி வவால்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பழங்களை சாப்பிடும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கொய்யாப்பழம், டேட்ஸ், இது போன்ற பழங்களை சாப்பிடுகிற போது மிக மிக கவனமாக அவைகளை சுத்தம் செய்து அதனுடைய வெளிப்புறத்தை நன்றாக கழுவி சுத்தம் செய்து பிறகு கையாளுவதுதான் நல்லது. அப்போ தொற்றை தடுப்பதற்கு தூய்மையின் நிலையை, ஹைஜீனிக், சுகாதாரத்தை கையாளுவது. இது எப்படி, ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸில் வருது, சுவாச திவளைகளினாலே பரவும்.
இப்போ தொற்று இருப்பதாக இருந்தால் நம்ம நாமே உஷார்படுத்திக் கொண்டு தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலை மிக பயங்கரமாக அதிவேகமாக பரவுகிற நிலையில் இல்லை. ஆகையினாலே பொதுமக்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லையோ தவிர தன்னை ஆரோக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சுவாச பயிற்சி, சித்தர்கள் சொல்லி இருக்கிற மூலிகை தயாரிப்புகள், அன்பு ஃபார்மாவினாலே உருவாக்கப்பட்டிருக்கிற கோரோ போன்ற சித்த மருத்துவ தயாரிப்புகள் நிச்சயமாக நம்மை நிப்பா வைரஸில் இருந்து எப்படி கொரோனாவில் இருந்தவர்களெல்லாம் நமக்கு வேறு ஆபத்து காலத்தில் துணையாக நின்றனவோ அதுபோல இது துணையாக நிற்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமாக வைரலாக பரவவில்லை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு காப்பாற்றிக் கொள்வதற்குரிய வழிமுறைகளை கையாண்டு தமிழ் கூறும் நல்லுலகம் உலகுக்கெல்லாம் வழிகாட்டிய நலமுடன் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.